செயலில் மகத்துவமானவரே, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவருமாக இருக்கிறவராகவே இருக்கிறவரே. ஓ மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்ஸ் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் சத்துருக்களை மடங்கடிக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் மேல் எழும்புகிறவர்களை எங்கள் கீழ் மடங்கடிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக ஓடி போக பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரமும் அந்த பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனே ஆல்பரோரியாந்தனா இறங்கி வாரும் ஆண்டவரே. இறங்கி வருகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில எண்ணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உண்மை தொழுது கொள்ளும்படி, உண்மை துதிக்கும்படி, உண்மை ஆராதிக்கும்படி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் துதி வேளையிலும் ஆராதனை வேளையிலும் செய்தி வேளையிலும் தேவரீர் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அளவற்ற விதத்தில் அனுபவிக்க கிருபைதாரும். என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், பாய்ந்து ஓடுன்னு சொன்னீங்களே. விசுவாச மார்க்கத்தாராய் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே, வார்த்தையில் இருக்கிற ஜீவனை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், எங்கள் மனக்கண்கள் துறக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நாங்கள் கூடி தொழுது கொள்ளவும் ஆராதிக்க எங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தில் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்கிறே. ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறே. ஐயா எத்தனையோ நன்மை செய்கிறே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. ஆமென். சிறுமையான என்னை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது அதிசயம் அதிசயம் தானே. இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே,
கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உன் சித்தம் போல என்னை நடத்துமே, உன் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. எல்லாரும் பாடுங்க. நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. எல்லாரும் நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல தேவன். ஆமென். ரொம்ப நல்லவர். எவ்வளவு அழகா இருக்கிறாங்க இந்த பாடல. முதல் நான் கேட்கும்போது அவ்வளோ எனக்கு கண்ணில் அழுகை இருந்துச்சு. ஏன்னா புது கிருபையால் என்னை தாங்குகிறவர் மட்டும் இல்ல, சிறு வயதிலிருந்தே நம்மளை சின்ன குழந்தையிலிருந்து அவர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்துல நம்ம களிமண்ணா இருக்கிறோம். ஆமென். நம்ம அடுத்த பாடல் ஆராதனை பாடல். இந்த பாட்டு தான்ல பாருங்க, 4வது பாடலா இருக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, எல்லாரும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன், 1000 பாடல்களோ. என்ன நான் செலுத்திடுவேன், 1000 பாடல்களோ. என்னையே காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியிலும், எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியிலும், பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக.
ராஜா. வலக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி. எல்லாரும் வாய்ந்தது பாடலாம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக இயேசுவே. எல்லாரும் இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, உடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. அந்த வலது கரத்தை மிஞ்சி ஒரு கரம் இருக்கவே முடியாது. உடைய வலது கரம் உயர்ந்திருக்கு. எதற்காக உயர்ந்திருக்கு? அது பராக்கிரமம் செய்யுமாம். உடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வலதுகரம் பகைஞனை நொறுக்கின கரம். அந்த வலதுகரம் கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை பிளந்த கரம். உங்கள் சத்துருக்களை, சத்துருடைய ஸ்கீம்ஸ் அண்ட் பிளான்ஸ் நொறுக்கின கரம். பகைஞனை நொறுக்கின வலதுகரம். உங்களை வழிநடத்துகிற வலதுகரம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உங்களுக்கு ஆதரவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் கரம் உன்னோடு உறுதியாயிருக்கும். என் புயம் உன்னை பலப்படுத்தும். சத்துரு உன்னை நெருக்குவதில்லை. நியாய கேட்டின் மகன் ஒட்டுக்க முடியாத உன்னை. ரக்க பாத நகர பல ரபதி நகர கரதி நகர கலகரபரா ஓரகதி நகர பல நகர பலவர ஓகே ஆங்கிரி கரிஜிரி அனகுரத நகர முரிக நகர கரதி நகர பரபர பரபியம் கரப முதிகந்த நகன தினக நகன குரகரதினா. ஓ, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். என் கரம் உயர்ந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. என் கரம் உயர்ந்திருக்கிறது. என் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. பயப்படாது. என் வலதுகரத்தை தட்டி போடுகிறவன் யார்? என் வலதுகரத்தை கீழ்படுத்துகிறவன் யார்? என் வலதுகரத்தை கீழாக்கி யாருடைய கரம் உயர்ந்திருக்க முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். என் கரம் உயர்ந்திருக்கிறது. என் வலதுகரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும். என் வலதுகரம் உன்னதமானது என்று கர்த்தர் சொல்கிறார். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்களாய் நீங்கள் இருந்தால் போதும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கம்பீர சத்தம் அவருடைய சத்தம். கீழ்காற்றை அனுப்பின கர்த்தருடைய கரம் அந்த கரம். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் பராக்கிரமம் செய்யத்தக்கது. அவருடைய சத்தம் குதிரை வீரனையும் நொறுக்கி போடும்படியான ஒரு வலது கரத்தின் வல்லமையின் சத்தமா இருக்கிறது. அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அது பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலதுகரம் உன்னதமானது என்று கர்த்தர் சொல்கிறார். இக்கட்டுக்கு மனுஷனுடைய உதவி எல்லாம் இருந்தா கர்த்தராலே நீங்களும் நானும் பராக்கிரமம் செய்யும்படியாய் கர்த்தர் அவருடைய வலதுகரத்தை உயர்த்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக அல்ல நீங்கள் கரங்களை உயர்த்துவது எதற்காக? ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் ஆராதனை வேலை. நோ, உன் எதிராளி உன்னை அடிக்க வரும் பொழுது நீ கரத்தை உயர்த்தினால் அவனுக்கு முன்பாக நீ அடங்கி போகிறாய் என்று அர்த்தம். இப்ப தேவ பிரசனத்திலே உன் கரத்தை நீ உயர்த்தினால் என் தேவனுக்கு நான் அடிமை என்று அர்த்தம். என் தேவனுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன் என்றார். அவருக்கு முன்பாக நான் அடிமைப்படுகிறேன் என்றார். அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக அர்த்தம். ஒரு எதிராளி முன்பாக உன் கரத்தை உயர்த்தினால் நீ சமாதானத்துக்கு வருகிறாய் என்று அர்த்தம். அப்படியாய் தேவனுக்கு முன்பாக உன் வலது கரத்தை உயர்த்தினால் என் தேவன் உயர்ந்தவர் என்று சொல்கிறதான அர்த்தம். என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று நீ சொல்லக்கூடுமானால்
கரங்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க. கரங்களோடு வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி, ஓ உம்முடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, ஓ உம்முடைய வலதுகரம் உன்னதமானது, ஓ மகத்துவம் உள்ள ராஜனே உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யத்தக்கது. எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில என் தேவனைகளுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலும் என் கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவரே, எங்கள் கர்த்தருடைய வலதுகரத்தை கீழ்ப்படுத்தத்தக்கவன் ஒருவனும் இந்த பூமியிலும் இல்லை, வான மண்டலங்களிலும் இல்லை. வானாதி வானங்களை உண்டாக்கின கர்த்தருடைய கரவை உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் இருந்து எங்களை பறித்துக் கொள்ளத்தக்கவன் யார்? உடைய கரத்தை தடுத்து நிறுத்தத்தக்கவன் யார்? வானாதி வானங்களை சாரணமாய் பிரமாணித்த தேவன் நீர். உடைய கரத்தை தடுத்து யார் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. உடைய திருக்கரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். திருக்கரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். கடும் பிரச்சனைகளிலும் எங்களை வழிநடத்தின உங்களுடைய வலதுகரம் எவ்வளவு மகத்துவமான வலதுகரம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஓ எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணின கரம் அல்லவோ உங்களுடைய கரம். ஆவியானவரே, இந்த நாட்களிலே சிறு குடும்பமாய் உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறேன். இந்த கிருபை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்களிலே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். எவ்ரி செகண்ட் சண்டே உங்க எல்லாருக்கும் தெரியும், தம்பி சாலமன் அவங்க ஒரு கிரேட் பைபிள் டீச்சர். அவங்களுக்கு ஹீப்ரு குறித்ததான ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடுகள் உண்டு. பைபிள் படிக்கும் பொழுதே கர்த்தர் அவங்களை வேதத்தை எப்படி அக்கு வேற ஆணி வேற அவருடைய ஆபீஸ் ரூம் பண்ணீங்கன்னா ஒரு 10-15 பைபிள் வச்சுதான் படிச்சுட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் தான் எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதனால எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம தம்பிய வரவேற்கலாம். தம்பி சாலமன், God bless you. Thank you. நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 3:12. பூமி கடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு தேவனுடைய வார்த்தை. அப்புறம் மற்றதான் முக்கியம் இல்லை, எல்லாம் முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்துல 2 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுறாரு. ஒண்ணு பூமிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்னு பரலோக வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நாம் இங்க இந்த பூமியில வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றியும், நாம் அவளோடு காத்திருக்கிற பரலோக வாழ்க்கை, ஆண்டவரோடு நித்தியமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. சொல்லும்போது அவர் சொல்றாரு, நித்தியமாய் நீ என்னோட கொடுக்கிற வாழ்க்கையை குறித்து நான் என்ன சொல்லலன்னு போட்டிருக்காரு. படிக்கலாம். பரம காரியங்களை குறித்து சொல்வேனானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சொல்லலன்னு அர்த்தம், இல்லன்னா நிறைய அதை பத்தி சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, நீ நித்தியமா என்னோட இருக்க போற, பரலோகத்துக்கு என்னோட கூட வாழ போற. இப்ப அதை பத்திலாம் நான் உன்கிட்ட நிறைய பேசல அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நீ பரலோகத்துக்கு வரதுக்கான விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, அங்க போய் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஃபுட் பேக் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, சாம்பார் பொடி அந்த இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுவாங்க. இது மட்டும் இருந்தா அங்க போயிட முடியாது, அவன் விசா அனுப்பணும். இல்ல உண்மையா இல்லைங்களா? பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்ப கர்த்தர் சொல்றது, விசாவை நான் பாத்துக்கிறேன், இந்த சாம்பார் பொடி இட்லி பொடி அங்க சாப்பிடுற வேலையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி பரலோக காரியங்கள், அதாவது பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீ கவனம் செலுத்து அப்படிங்கிறார். முதல் வசனம் படிங்களேன். அந்த வசனத்துல முதல் இல்ல பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்பா, நீ வாழக்கூடிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் உனக்கு என்ன பண்றேன்? சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய சொல்லி இருக்கிறேன். அததான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நம்ம இந்த சுவிசேஷங்களை படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனா நீங்க ஆழமா படிக்க ஒவ்வொன்றும் புதிதா இருக்கும். இந்த புதிருக்கெல்லாம் விட எங்க இருக்குன்னா, கடிதங்கள்ல போய் பார்த்து நிருபங்களை பார்த்தாதான் அதுல எழுதுறாங்க.
இதுக்கும் இந்த கேப்ல என்ன ஆச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரோட நிரப்பப்பட்டாங்க. இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும்னா நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி நடத்தப்படும் போது நமக்கு இது புரியும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கான காரியங்களை நான் பைபிள்ல பேசியிருக்கேன். அதெல்லாம் கவனி, அதுக்கு கீழ்ப்படி உன் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா. ஓகே, அப்ப நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துட்டு வரோம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 12-15 தலைப்பு கிட்டத்தட்ட நான் போய் எடுத்து பார்த்தேன். போய் பார்த்தா அது கிட்டத்தட்ட 2017 கடைசியில இருந்து ஓடுது. அவ்வளவு இருக்குது. சோ நமக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கிறதோ அவ்வளவு நம்ம அபியாசப்படுத்த பயன்படும். ஒரு பெரிய நம்ம எதிரியுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா மறக்க செய்யுது. அவன் வசனங்களை மறக்க செய்யறது அவனுடைய பிரதான வேலை. அதனால நாம் அதிகமாக வசனங்களை உட்கொள்வதற்கும் உள்ள எடுத்துக்கிறதுக்கும் நம்ம பிரயாசப்படணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வாயை திறந்து பேசும்போதெல்லாம் வசனத்தையும் வசனம் சார்ந்த காரியத்தையுமே பேச கற்றுக்கொள்ளணும். இல்ல இருக்காது, கிடைக்காது, வாய்க்காது. ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒருத்தவங்க கூட பேசினா அவங்க ஆவிக்கிற வாழ்க்கை அப்படின்னு கண்டுபிடிச்சது. கொஞ்ச நேரம் சிஸ்டர் பேசுறாங்க, அப்புறம் அப்படி இல்ல, கொஞ்சம் ஒரு மணி நேரம் பேசினாதான் கொஞ்சம் ஏதாவது உள்ள இருந்து வெளியில வரும். இல்ல பிரதர் எவ்வளவு நாள் கொரோனா வந்து அப்படின்னு அவங்க ரைட்டு இப்ப மேட்டருக்கு வந்திருக்கிறாங்க. எந்த மேட்டர் எடுத்தாலும் நீங்க எந்த அளவுக்கு வேத வார்த்தையில வாழ்றீங்களோ அதை சார்ந்து உங்க வார்த்தை வரும். மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் இத்தனை 6 மாசம் ஒரு கொடிய நோய்? ஒரு தேவனுடைய மனிதன் வந்து அவர் சொன்னாரு, எப்படி WHO மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிச்சா, இந்த கொரோனாவை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணப்ப வேர்ல்டு வைடு வந்திருக்கிற எல்லா கிருமியும் சேர்த்தா வெறும் 5 கிராம் தானே. 5 கிராம் கொரோனா கிருமி எத்தனை பேரை கொண்டு போறீங்களா? வெறும் 5 கிராம் இந்த கிருமி. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஏன் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு? சில பேர் சொன்னாங்க அவ்வளவுதான், நாய் தீர்ப்பு சபையில ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் வீட்டுல ஆரம்பிச்சிட்டாரு. சில பேர் சொன்னாங்க அவ்வளவுதான், சபை இதோட முடிஞ்சிருச்சு. சில பேர் சொன்னாங்க உபத்திர காலம் பிரதர், இது மகாபாரத காலம் நமக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாங்க. இப்படி அநேகருடைய கருத்துக்களை சொன்னார்கள். எந்த சூழ்நிலையிலும் சரி, அது என் சொந்த வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, குடும்பத்தில் நடந்தாலும் சரி, சபையில நடந்தாலும் சரி, அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, என் கர்த்தர் என் இயேசு மகா பிரபு என்ன சொல்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மிக சரியாக வேதாகமத்தில் போய் நாம் பார்க்கும் பொழுது பதிலும் வழியும் கிடைக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நானே வழி. எந்த இடத்துலயும் நானே உனக்கு வழி. எந்த இடத்துல நீ சிக்கி கொண்டாலும், எந்த இடத்துல நீ தேங்கி நின்றாலும், எந்த இடத்துல நீ முடியாது இருந்தாலும் நான் வழி. என் பேரை சொல்லு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாம் இயேசு எதனால். என்னைக்கு வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிடுறீங்களோ அன்றைக்கே உங்க கண்ணால பார்க்க முடியாம இருக்கலாம், பரலோக ராணுவம் உங்களுக்காக காத்திருக்கு, தேவ தூதர்கள் உங்களுக்காக காக்க முடியாம. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தையை பொறுத்துதான் இருக்கு. இல்ல நம்ம வாய் கட்டுப்பாடுன்னு பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 6 லெசன்ஸ் பார்த்தோம். வாயில ரொம்ப கவனமா. அப்ப தேவனுடைய வார்த்தையை வாயில கட்டு வச்சு, எஸ்பெஷலி இந்த கொரோனா காலத்துல நம்முடைய வார்த்தைகளெல்லாம் தப்பான்னு சொல்றதை விட தாறுமாறா போயிடுச்சு. நம்ம இனிமே எப்படி ஏற்றி வருவோம்னு தெரியல. இவ்வளவு பொருளாதார கீழே போட்டு எப்படி மேல வருவோம்னு ஓவர் நைட்ல எத்தனையோ தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் இரவுல கர்த்தர் அநேக பேரை எங்கேயோ இருக்கிறார். சிறையில இருந்தவங்கள கொண்டு போய் சிங்காசனத்தை உட்கார வச்சு தேவனால் எல்லாம் போகும். அதனால அவரை பாருங்க, அவர் வார்த்தையை பாருங்க. ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், 216வது ரோமர் 8ஆம் அதிகாரம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய 8:28 28
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏங்க அது 6 மாசம் கொரோனா வந்தாலும் சரி, 1.5 வருஷம் கொரோனா வந்தாலும் சரி, பைபிள் சொல்லுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்குதான் பாருங்க. 6 மாசம் கொரோனாவும் கர்த்தர் சொல்றாரு, அதையும் நான் உனக்கு நன்மையாக முடிப்பேன், அதையும் நான் உனக்கு நன்மையாக முடிப்பேன். எப்படிங்கிற கேள்விக்கு நிறைய இடத்துல பதில் நமக்கு கிடைக்காது, நம்மகிட்ட இருக்காது, நம்மளால சிந்திக்க முடியாது, நம்மளால அது இமேஜினேஷனே பண்ண முடியாது. அவருடைய அந்த அனந்த வல்லமை. அதனால கேள்வியை கேட்கணும், அவர் பார்த்துக் கொள்வார். சில பைபிள்ல சொல்லப்பட்ட சம்பவங்களுடைய வார்த்தைகள் எடுத்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஆபிரகாம் கேட்கிறாரு ஈசாக்கு, ஆடு எங்கப்பா அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு கர்த்தர். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லியிருக்கோம். நம்ம சக்திக்கு மீறி வந்த எத்தனை பிரச்சனைகள், உறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம என்னைக்கு வாயை திறந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வோம். பொதுவா கணவன் மனைவி பேசும்போது, பிள்ளைகளோட பேசும்போது நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். கணவர் சொல்றாரு, பயமா இருக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி அந்த கடனை நம்பி வாங்கிட்ட இவ்வளவு கடனை எப்படி கட்டுறது? வாய் பூசாம சொல்லணும், கர்த்தர் பார்த்துக்கணும். என்ன அவர் உண்மையிலே பார்த்துக்குவார், உண்மையிலே பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாரு, கவலைப்படாது. இந்த வார்த்தையில பைபிள் சொல்லி கவலைப்படாது, பயப்படாது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். இந்த வார்த்தைக்கு எதிரடையான வார்த்தையை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த கால வேளையில நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், ஆண்டவரே நான் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, பைபிள் என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை தான் நான் பேசுவேன். ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். போன மார்ச் மாசம் 11ஆம் தேதி தேவனுடைய மகன் டேடி இந்த மாசம், அதாவது மார்ச் 11ஆம் தேதி, மார்ச் 11 டேடி இந்த மாசம் மார்ச் 31 40,000 ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், சாரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், 40,000 நான் பாக்கி வச்சிருந்தேன். மார்ச் 13 31 எத்தனை நாள் இருக்காங்க, 15 நாளுக்கு 13-14 நாள் தான் இருக்கும். அவர் சொல்லும் போது 40,000 எனக்கு மிகப்பெரிய மழை. அப்ப நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். இன்னைக்கு செப்டம்பர் 13 40,000 கட்டிக்கிறேன். எனக்கு மிகவும் உதவி இருந்து போறோம். அததான் நான் சொல்ல வரேன், கர்த்தர் எல்லா தீமையும் நன்மையாக மாற்றுகிறார். ஊருக்கே தீமையா இருக்குங்க, உங்களுக்கு நன்மை. ஊருக்கே மழை பெய்யும், உங்க தலைமையில மழை பெய்யாது. நம்ப முடியாது, அனுபவிச்சு சொல்லுங்க, அனுபவிச்சு. ஏன்னா வானத்தில் சகல அதிகாரம் உள்ளவர் உங்க அப்பா. வெறும் கடவுள் மாத்திரம் இல்ல, உங்க தெய்வம் மாத்திரம் இல்ல, அவர் உங்களுடைய அப்பா. அப்பானா என்னன்னு நமக்கு தெரியலங்க, ஏன்னா நம்ம அப்பாலாம் அப்படி இருந்துட்டாங்க. எனக்கு சமீப காலமா அப்பானா என்னன்னு கத்து கொடுக்குறேன். இப்படிதான் அப்பா இருக்குங்க, இப்படி இருக்கிறது சாமியாரா எல்லாமே அப்படின்னு. அவர் சொன்னார், அதுதான் அன்பு, உள்ள மேல ஒரு அப்பா வச்சுக்க அன்பு. அந்த சிரிப்புக்கு முன்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. அது அந்த அன்பு மற்ற உலகத்தில் இருக்கிற சொல்றது லூஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பை நம்ம பிள்ளைகள் இடத்துல காட்டும் போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை லூஸ்ல எப்படியா சொல்றது, இதற்கும் அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன், இதற்கு மேலாக நான் உங்க மேல அன்பு கூறுறேன். அப்ப இந்த உலக வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மிக கவனமா தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம அபியாசப்படுத்தும் போது கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் அவர் மனசுல வச்சு அதை பார்க்கறாரு பாருங்க. நம்ம இன்னொரு ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப ரெண்டு அன்றியும் இங்கே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அன்றியும் அப்படின்னா அன்றிக்கு மேல மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க போற தொடர்ந்து அன்றியும் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை இது ஒரு கிளாஸ் ரூமா இருந்தா 10 தடவை இம்போசிஷன் கொடுக்கலாம். 10 தடவை
எழுதுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த அதிகாரத்தை தயவு செய்து நீங்க வீட்டுல போய் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு தடவை படிக்க முடிஞ்சா இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிக்க ரொம்ப முக்கியம். சொல்றாரு, அன்றியும் அவருடைய எல்லாம் சேர்ந்துதான் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அப்ப உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள அறிந்திருக்கிறோம். இதை முதலாவது நீ அறிந்து வைத்துக்கொள் அப்படிங்கிறார். கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில எது நடந்தாலும் எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமா, முதலாவது நம்ம பாக்குறோம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் இல்ல, அப்படிதானே இருக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுது, கால் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். பர்பஸ் அப்படிங்கிறது தீர்மானம் என்ற பொருள். ஆனால் பார்த்தா அது சரியான பொருள் சொன்ன ஒரு நோக்கம். இன்றைக்கு என்னையும் உங்களையும் தேவன் ஒரு நோக்கத்திற்காக ஒரு குறிக்கோளுக்காக தெரிஞ்சிருக்கிறார். ஆனா நம்மளால அதை போய் கண்டுபிடிக்க என்ன நோக்கத்துக்காக என்ன அழைச்சிருக்கிறாரு இல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சண்டே அடுத்த சண்டே ஒரு வாரம் எடுத்துக்கோங்க, 7 நாள் எடுத்துக்கோங்க இல்ல, 24/7 உங்களுக்கு இருக்குது. என்ன நோக்கத்திற்காக அவங்க அழைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்களால முடியுமா? எழுதி பயிர் என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைச்சிருக்கிறார் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒருவேளை என்ன ஒரு நல்ல அப்பாவா இந்த குடும்பத்தை நடத்த என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அதை எழுதுங்க. இல்ல என்ன ஒரு நல்ல அம்மாவா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா என் கணவனையும் என் பிள்ளைங்களையும் பராமரிக்கும்படி என்ன அழைச்சிருக்கிறார். நான் சொல்றது செக்யூலர் வேர்ல்டு வைட். இது இல்லாம ஆவிக்குரிய உலகத்திலேயே எல்லாருக்கும் பணி வைத்திருக்கிறார், அழைப்பு வைத்திருக்கிறார், வேலை வச்சிருக்கிறார். எத்தனை லட்ச கோடி ஜனங்கள் வந்தாலும் ராஜ்யத்துல வேலை இருக்கு. அதனாலதான் ஆட்கள் மிகுதியா வேணுங்கிற வேலையாட்கள் அதிகம் வேணும். அவ்வளவு ராஜ்யத்துல வேலை நிறைய இருக்கு. அப்ப என்ன நோக்கத்திற்காக தேவன் அழைச்சிருக்கிறார், என்ன நோக்கம் எனக்கு கொடுக்குறோம். அதாவது நோக்கத்துக்காக உங்களை அழைத்தவர் அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே வைக்கிறார். இன்பில்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள வச்சுதான் அழைக்கிறார். உங்களுக்குள்ள அதுக்குரிய திறமைகளை வைத்திருக்கிறார். அதுக்குரிய எல்லா காரியத்தையும் உங்களுக்குள்ள வச்சுதான் அவர் உங்களை பிறக்கும் போதே கர்த்தர் செஞ்சிருக்கிறார். பாருங்க, மரியாள் பிறக்கும் போது திருமணமாகி ஒரு கணவனோடு இணைந்து குழந்தை பிறக்கணும். அப்படி குழந்தை ஒரு கணவனோடு இணைந்து திருமணமாகி முடிந்த பிறகு கல்யாணம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே மரியாளுக்கு பிறக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதுக்கு ஏற்றால் போலவே மரியாதை உண்டாக்குனார் அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில். நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியும் இல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போதுதான் ஒரு குழந்தை பிறகுது. ஆனா நிச்சயம் தான் பண்ணிருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் மரியாள அவங்க அம்மா வைத்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய தீர்மானம் ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்குரியதெல்லாம் பிசிக்கல் செட்டிங் பண்ணிட்டாரு. எனக்கு இன்னும் சயின்ஸ் ரீதியா எனக்கு சொல்ல தெரியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப எதுக்காக நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதற்குரியதெல்லாம் உங்களை இன்பில்ட் உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. அதான் இங்க சொல்லப்படுகிறது, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட கால் அக்கார்டிங் டு God's purpose. அப்ப அந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோம். அப்ப அந்த என்ன நோக்கம் இதை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கமா நீங்க என்ன நோக்கம், நான் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டேன், எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த திருச்சி பட்டணத்துல எனக்கு என்ன பொறுப்பு, நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன பொறுப்பு. நீங்க ஜெபம் பண்ணாமலேயே உங்க பகுதியில் இருக்கிற இருளின் காரியங்கள் மாறாது. அது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அதுதான் பெருசு, ரசிக்கப்படுறதுலாம் கஷ்டம் அப்படின்னா ரசிக்கப்படவே மாட்டாங்க. வாயை திறந்து வார்த்தையை மாற்று. என் கணவன் ரசிக்கப்படுவது ஈஸி, எங்க அம்மா ரசிக்கப்படுவது ஈஸி, எங்க அப்பா ரசிக்கப்படுவது ஈஸி, என் நண்பன் நடப்பது ஈஸி. நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது ஆண்டவர் அற்புதமான காரியம். அப்ப அந்த நோக்கத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இரண்டாவது இந்த காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர். இது ரொம்ப முக்கியமானது. அழைக்கப்பட்டவங்க செய்யக்கூடிய முதல் காரியம் தேவனிடத்தில்
அன்பு கூறுவா நீங்க இருக்கு. அப்ப தேவனிடத்துல அன்பு கூறும்போது சொல்லும் போது அவர் ஏற்கனவே ஜீசஸை பத்தி பேசுகிறார். மத்தேயு 22:37 பார்ப்போம்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயா. அன்பு கூறதுன்னா என்னன்னு தெரியல. அத நான் எப்படி முழு ஆத்மாவோடும் இல்ல மத்தேயு 22:37 இது நிறைய 3 இதுல படிக்கலாம். 3 காஸ்பல்லுமே இருக்கும். அப்ப அன்பு கூறுது அப்படின்னா நான் எளிமையா சொல்லி கொடுத்துருக்கேன். அன்பு கூறுதுன்னா கொடுக்கிறது, அவ்வளவுதான். அவர் அன்பு கூர்ந்ததுனால தன் குமாரனை நமக்காக அப்ப கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுக்கு நீங்க நம்ம என்ன கொடுத்து தேவனுக்கு ஆக போகுது? அவர்கிட்ட இல்லாததா? ஆனா அவர் நம்ம தான் அதிகமா நேசிக்கிறோம். இப்ப பிசாசுக்கும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு போராட்டம்னா என்னன்னா, அவர் எப்படி மனிதனை இப்படி நேசிக்கலாம்? மனுஷனுக்காக தான் சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, எப்படி அதை விடக்கூடாது? இதுதான் ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனை. பிடிக்கும். அப்ப அவரிடத்துல அன்பு கூறும்போது நாம் அவருக்கு முதலாவது நம்முடைய நேரத்தை கொடுக்க கற்றுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், அதிகாலை நேரத்தை நீங்க கற்றுக் கொடுக்க பழகுங்க. முடியாதான் பரவாயில்ல, உங்களால முடிந்த 1 மணி நேரம் கற்றுக் கொடுத்து பழகுங்க. தயவுசு 5 மணிக்கு எழுந்திருக்கிறது நான் ஈஸின்னு சொல்றேன். அதெல்லாம் 5 மணிக்கெல்லாம் ஏச்சிடலாங்க அப்படிலாம் சொல்றேன். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் 5 மணிக்கு ஏச்சு. 5 மணிக்கு ஏச்சு நீங்க பழகிட்டீங்க, உங்க பிசிக்கலே ஹெல்த்தா இருக்கும். எடுத்த உடனே அப்படிலாம் ஏந்திரிக்க முடியாது. நான் படம் தான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 5 மணிக்கு நீங்க அலாரம் வைக்கும்போது 6:30 எந்திரிக்கிறது தான் எடுத்த உடனே வாய்ப்பு இருக்கும். 5 மணிக்கே ஏந்திரிக்கவே நம்ம திருப்பி படுத்துவோம். 5 மணிக்கே ஏந்திரிக்க முடியும் அப்படின்னு நம்ம திருப்பி 6:30 படுத்துவோம். ஆனா நீங்க கொஞ்சம் முயற்சி. ஏன் 5 மணிக்கு அப்படின்னா, அந்த நேரம் நமக்கு வேலை இருக்காது, அந்த நேரம் நமக்கு எந்த கடமையும் இருக்காது. அந்த நேரத்தை அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் டைம், அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் நீங்க கற்றுக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒருவேளை உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும், வேலை நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம் இருந்தா அப்படின்னா நீங்க மதியானமோ அல்லது இரவு நேரமோ ஒரு மிட் நைட்டு அலாரம் வச்சு ஏஞ்சி 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க. நான் சமீபமா ஒரு ஊழியக்காரை சந்திச்சேன். அவர் நைட் தூங்கிட்டு நான் திரும்பி பார்த்தா திடீர்னு காணாம போயிட்டாரு. 12 மணிக்கு ஒருத்தர் காணாம ஒரு படத்துல பக்கத்துல படுத்துருக்கிறது. இல்லை சார், நான் திருப்பி தூங்கிட்டேன். சரி பார்த்துட்டு போயிருப்பேன். ஒரு 1.25 மணிக்கு திரும்பி பார்த்தா காணும். தூக்கத்துக்கு இடத்துல ஏறி போலுங்க. இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் காணும். சரி, அப்புறமும் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 2-2.25 திரும்பி பார்க்கறேன், அப்பயும் இல்லை. நம்ம கணக்கு நல்லா இருக்கான், பக்கத்துல இருப்பான்னு திருப்பி தூங்கிட்டேன். 3 மணிக்கு திடீர்னு எனக்கு ஒரு காணுங்க, பாஸ்டர் பக்கத்துல படுத்துல பாஸ்டர் காணுங்க அப்படின்ட்டு ஒரு 3 மணிக்கு 3:30 இருக்கும் அவன் திரும்பி படுத்துருந்தேன். அப்ப எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. இது என்ன ஆனா 12ல இருந்து 3 மணிக்கு காணாங்க. இப்ப காலையில எத்தனை அப்படி கேட்டேன். என்ன 12 மணிக்கு 3 மணிக்கு காணும். அது என்னுடைய ஜெபம் நேரம். கமாரத்துக்கு சொல்லக்கூடாது. அவர் வேலை செய்யக்கூடிய 8 hours செக்யூரிட்டியில வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இரவு 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தேவனுக்கு தருவார். ஒரு டைம் ஒரு இதுக்கு போனாதான் அது மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷனாதான் அது மாதிரிலாம் நம்ம 3 மணிக்கு எழுதிக்கிட்டோங்க. சொந்தக்காரங்க ட்ரெயினுக்கு வரணும் எழுதிக்க முடியும். எவ்ரிடே ஒவ்வொரு நாளையும் 12 ஏன்னா அவர் சொல்றாரு, அதான் பிரைம் டைம், அதான் ஃபர்ஸ்ட் ஹவர். 12 மணிக்கு தான் அந்த நாள் பிறக்கிறதா பாருங்க. அதை நான் கருத்து கொடுத்துருவேன். கேட்கும் சந்தோஷமா எப்படி முடியும்? 5 மணிக்கு எழுந்திருக்கிறது சவாலா இருக்கு. அவர் கேட்கிறாரு, நீங்க எத்தனை வருஷம்? எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்படின்றாரு. ஒரு நினைவு தெரிஞ்சு எப்படி சொல்லுங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சது எவ்வளவு ஒரு நல்ல படம் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்க 2:50 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான் தசை இருக்கும். அக்கா நீங்க அதை கொடுத்துருங்க எப்பயாவது சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நான் பார்த்ததா எப்பயாவது கொடுத்துருங்க, எப்பயாவது அது டைம்ல தசம் வரும். நான் சொல்றேன் 1 மணி நேரம், நான் ரொம்ப சொல்றேன், ஒரே 1 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் எல்லைகளில் அபரிவிதமான கதைகளை நம்ம எதுக்கு 5 மணிக்கு மதியானம் பண்ண கதை கேட்க மாட்டாரா? என் சாயந்தரம் பண்ண கேட்க மாட்டாரா?
அப்படி இல்ல, அந்த டைம் எனக்கு ஒத்துவரும். அவர் காது எப்போது நீங்க சொல்றதை கேட்கும். அவர் சொல்றதை கேட்கணும்னா அந்த காலையில தான் உங்க காது உள்ள போகும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும்போது முதலாவது நம்ம நேரத்தை கொடுக்கணும். இரண்டாவது தேவனுடைய காரியங்கள், அவருடைய ஊழியத்தின் காரியங்களுக்கு நாம் நம்முடைய பணத்தை கொடுக்க பழகிவிடும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து கட்டுவதற்கு நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். நல்ல பைபிள்ஸ் வாங்கணும், நல்ல புக்ஸ் வாங்கணும், நல்ல சீரீஸ் வாங்கணும், நல்ல ஸ்டடி பைபிள் இப்படிலாம் வாங்கி உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. அதை பண்ண 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 கத்தவங்களை அபரிதமாக ஆச்சரிப்பார். எனக்கு நண்பர் ஊழியர் இருந்தார். அவர் சொன்னார் ஒரு பைபிள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷம். 12-13 வருஷம் 10,000 ரூபாய்க்கு ஒரு பைபிளுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். 10,000 ரூபாய் ஆகுது, நான் 10,000 ரூபாய்ங்க ஏன் அப்படின்னா அதை படிச்சுட்டு அந்த அந்த 10,000 ரூபாய்க்கு அது கூட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும்ல, அதை படிச்சுட்டு அவர் சென்னைக்கு போயிருந்தப்ப ஒரு 10 பேர் இருந்த ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங், பெரிய ரீடர்ஸ் 10 பேர். இவர் நடுவில் உட்காந்துட்டு 10 பேரை சேரை போட்டு உட்காந்து அவர் படிச்சாலும் ஆதியாகமமும் அந்த 1ஆம் அதிகாரம் அதை மட்டும் பேசினார். அவர் சொன்னாரு ஒரு 3/4 மணி நேரத்துல 50 நிமிஷம் சும்மா டிஸ்கஷன் பண்ண பைபிள் இருந்தாரு. வெளியில வரும்போது எனக்கு காப்பி கூட தான் திறந்து பார்த்தா அந்த 25,000 ஒரே ஒரு அதிகாரம், ஒரு சின்ன காரியம், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரு. இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்வது வாக்கியம் எழுதல எல்லாம். நீங்க அதுதான் பெரிய பாக்கியம். அதனால சொல்றது வேதத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க, ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. செலவு பண்ண செலவு செய்ய வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும் கர்த்தர்களோட பேசுவோம், இப்படி செய்யணும். அப்ப தீர்மானத்தின் பற்றி நீங்க அடைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரிடத்துல அன்பு கூட கடனாளியா இருக்கும். அப்ப நம்ம நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் இது மாத்திரம் இல்ல, தேவன் சார்பாக தேவன் சொன்ன விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க கற்றுக்கணும். கர்த்தர் சொல்லிக்கிறார் மன்னிங்க. எனக்கு சமீபமா ஒரு சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் வந்து கோபமாயிடும் பிரதர், கோபமா இருக்கும்போது என் ஃபேமிலியில பிள்ளைங்களை சனியனேன்னு திட்டிடுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லும் போது எனக்கு தெரியுது என் பிள்ளைய போய் நான் சனியன்னு சொல்றேன்னு, என் வீட்டுக்கார போய் சனியங்கிறாங்க. நம்மளும் சில சமயத்தில் சொல்றோம் சனியை உயிரை வாங்க. ஆனா என்ன சொல்றோம், நம்மளுடைய எமோஷனை நம்ம சொல்றோம் ஒழிய ஆனா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தெரியல. 7:30 பேர் தான் சனியன். நீங்க ஒரு இந்துஸ் வந்து கன்வெர்ட் ஆன போய் கேட்டீங்கன்னா தெரியும் 7:30 சனி தான் என்ன. அப்ப அவங்க கேட்டாங்க, பிரதர் நான் என்ன செய்யறது, கோபமாயிரேன், சொல்லக்கூடாதான் விரும்புறேன், சொல்லிடுறேன், மன்னிப்பு கேட்கிறப்ப ஆண்டவர் தெரியாம சொல்லிட்டேன், என் கணவரை என் பிள்ளைய திட்டேன், ரொம்ப ஈஸி சிஸ்டர் மாத்தணும். ஏன் திட்ட வரும்போது கர்த்தாவே இவர்களை நான் மன்னிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல, இது 2 வரி, இது ரொம்ப பெருசா சொல்லணும்ல. ஆண்டவரே மகனை நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே மகன் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லாம உங்க குடும்பத்துல ஒருவேளை அப்படி சொல்லக்கூடியவங்க இல்லது வந்து ஏதாவது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம தெரியாம அவங்க மேல பேசுவோம். அதனால நீங்க மாத்தி பாருங்க, மாத்தி பாருங்க. கோபமா பேசுற வார்த்தை ஆண்டவரே நான் இல்லை மன்னிக்கிறேன். ஒருவேளை நான் கோபத்துல இப்படி சொல்லிட்டாங்க, நான் ஆசீர்வதிச்சேன், என் மனைவி ஆசீர்வதி. கோபம் தான் என்ன பண்றது, என் மனைவி ஆச்சனை விட்டுற முடியுமா, என் பிள்ளையாச்சை விட்டுற முடியுமா, என் கணவன் ஆச்சனை விட்டுற முடியுமா, ஆண்டவரே நான் மனதார மன்னிக்கிறேன், நீங்க சிறுல பங்குகளை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே இன்னொரு வார்த்தை சேர்த்து, ஆண்டவரே இவர்கள் செய்யறது இன்னொரு அறியாது இருக்காரு மன்னிக்கிறாங்க, மன்னிக்கிறேன். நீங்க சொல்லி பாருங்க, உங்க ஃபேமிலியில மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவோம். நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க சொல்லி பாருங்க. ஒரு கணவன் மீதோ அல்லது மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ அப்பா அம்மா மீதோ மாமனார் மாமனார் யாரோ ஒரு சம்பந்தம் ரொம்ப கோவம் வருதுல, அவங்கள வந்து நீங்க திட்ட வரும்போது ஆண்டவர்கள் நான் மன்னிக்கிறேன், நீங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க மன்னிக்க சொன்னீங்க, நானும் மன்னிக்கிறேன். மன்னிச்சு 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 நீங்க அந்த கிரைஸ்ட் குவாலிட்டி உங்களோட வரும். அததான் கர்த்தர் அங்கே விரும்புறாரு. முக்கியமா இந்த மன்னிப்பு அளிக்கிறதுங்கிறத கர்த்தர் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். நீங்க மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று அவர் மிக விரும்புகிறார். இதை குறிச்சு நம்ம ஆழமா பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லவ்ங்கிற சேப்டர்ல நம்ம அதிகமா பார்த்தோம். ஆகவே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர்
8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:3. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். பாருங்க, நீங்க தேவனிடத்துல அன்பு கூறும்போது தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய எல்லா காரியத்தையும், உங்கள் குடும்பத்தின் காரியங்களையும், பிள்ளையின் காரியங்களையும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹலோ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவையில்லை, தேவை இருந்தது உண்மைதான். நான் சாட்சி சொல்றேன். 13 மார்ச் 13 என் மகன் அன்னைக்கு சொல்றார், 40,000 கட்டணும். பயமா இருந்துச்சு. ஆனா அந்த பயத்தை எல்லாம் தாண்டி நான் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்கிறோம், நிச்சயமா கர்த்தர் கட்டுறதுக்கு உதவி செய்வார், கட்டிடுவோம் போறேன். ஆமேன்னு வேற நானும் ஈஸியா சொன்னேன், அவனும் ஆமேன்னு ஈஸியா சொல்லுங்க. எனக்கு கரெக்டா நேற்று தான் நான் சொன்ன பாப்பா ஃபீஸ் நோ வரிஸ், கரெக்டா எக்ஸாம் மாசத்துக்குள்ள அதுல நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து அது உண்மை, அது உண்மை, அதை நம்புங்க, அது ஆழமான எஸ் கர்த்தர் பார்த்துக்குவார். அது எவ்வளவு பெரிய மழையான விஷயமா இருந்தாலும் சரி, சக்திக்கு அப்பாற்பட்டதாலும் சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாலும் சரி, சட்டங்களுக்கு அப்பாற்பட்டதாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவார். பாருங்க, நானும் என் மகனும் பேசிட்டு இருக்கும்போது என் மகன் நெகட்டிவா தான் பேசுவான். அப்புறம் டே உனக்காக எனக்காக செய்வார், எனக்காக செய்வேன். நான் சொல்றேன், எனக்காக செய்வேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். +1 படிக்கும் போது +1 அப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆக்குறாங்க. அப்ப அது 600, +2 600 நினைக்கிறேன். 600 இதுல 600 சேர்த்து உங்களுக்கு மார்க் வரும். அப்ப +1 அவன் அப்பதான் 10th முடிச்சுட்டு வந்தான். இங்கேயும் கவர்மெண்டா அப்படின்னு நான் பாருங்க. அப்ப 600க்கு 351 52 தான் எடுத்தான். அப்ப அவன் சொன்னான், அப்ப 500 எடுத்தா, அதாவது +2ல 500 எடுத்தாலே 800 தான் வரும் அப்படின்னா. எனக்கு தெரியும் அவன் +2ல வந்து திருப்பியும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் திருப்பி அவனை உட்கார வச்சு படிக்கிறது கஷ்டம். அதனால நான் சொன்னேன், இதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவன் சொன்னான், +2ல நான் இவ்வளவு மார்க் எடுக்க முடியாது. நீ என்ன கவலைப்படாது, அதெல்லாம் அவருக்கு நீ படிக்கிற வேலை, ஊருக்கு போக படி, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணாரு. அது எனக்காக என்ன அப்படின்னா, நீங்க +2ல மார்க் எடுக்கிறீங்களா, ரெண்டையும் கூட்டி வரது இல்ல, இது மட்டும் தான் டிக்ளேர் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியும் எனக்கு. இது வந்து இயற்கைக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு தெரியல. கல்வி அமைச்சர் என்ன டிசைன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க, லெசன் மாத்தி அது இதெல்லாம் அவ்வளவு. அப்ப எனக்கு அது புரியல, எனக்கு அது புரியாது. ஆனா தேவனுக்கு எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களின் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நேர்த்தியா செய்வார். எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, நான் இவ்வளவு கடன்ல இருக்கேன், இவ்வளவு பிரச்சனை இருக்கேன், அது எப்படி சால்வ் ஆகும் உங்களுக்கு தெரியாது சார், அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார். இன்னொரு வசனத்தை நம்ம சம்பந்தம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஒரு கேள்வி கேப்பா, ஏங்க இயேசு சிலுவையில மரித்த பிறகு இன்னுமா சாபம் தொடருது? சாபம் தொடரல, எல்லாத்தையும் அவர் 1 கொரிந்தியர் 16:22 எல்லாரும் எடுத்து வாசிச்சு ரொம்ப முக்கியம் பாருங்க. பேஜ் சொல்லுங்க சார். பக்கம் 244 இருக்கும். எல்லாரும் எடுத்து அந்த வாசனை பாருங்க. 1 கொரிந்தியர் 16:22 எடுத்துட்டீங்களா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்களேன், நம்மள அறியாமலே, நம்மளுடைய நாலேஜே இல்லாம இந்த கர்ஸ் நம்ம மேல வர வச்சிருவோம். கர்ஸ் எல்லாம் விடுதலை செஞ்சவரே அவர்தான் இல்ல. எல்லா சாபத்திலிருந்து அவர் மேல அன்பு கூறாதனால ஒரு பெரிய சாபம் வந்துருது. சபிக்கப்பட்ட பைபிள் சொல்லுது. அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க.
என் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்குது? ஏன் ஒரு ஃப்ளோ இல்ல? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரே காரணம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது குறைவா இருக்குது. ஒரு அன்பு கூறலாம், ஆனா ரொம்ப குறைவா இருக்கு. குறைவா இருக்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதான் உண்மை. அப்ப எவ்வளவுக்கு நம்ம அன்பு கூட கற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு தேவனிடத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில இடைப்பட, அவர் என்கவுண்டர் பண்ண நம்ம அவர் அலோவ் பண்றோம். எஸ், இன்னைக்குல இருந்து முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வந்து எல்லாத்துலயும் நுழைஞ்சு வேலையை பாருங்க. கனவு கல்யாணத்துல அப்படிதான் மரியாதை கேட்டாங்க, வாங்க 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 வந்து வேலையை பாருங்க, ரசம் இல்லைங்க, ரசம் இல்லை, திராட்சை ரசம். அவர் சொன்னார், வேலை பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, எப்படி என் டைம் வரல. ஆனா வேலையை பார்த்தாரா இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கும் அவர் டைம் தான், வேற ஒண்ணும் இல்லை, மிஸ்ஸிங் அவ்வளவுதான். ஆனா வேலையை பார்ப்பாரு. ஏன் உங்க வாழ்க்கையில கட்டாய வேலை பார்ப்பார். அது எத்தனை லட்சங்களான அவர் வேலை பார்த்து காட்டுவார். ஏமா, ஆமா, வேலை காரியத்தில் அவர் வேலை பார்ப்பார். உங்க குடும்ப உறவுகள் சம்பந்தத்தில் அவர் வேலை பார்ப்பார். உங்க வேலை செய்யற அலுவல், பள்ளி, அல்லது நீங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி, நீங்க இருக்கிற இருப்பிடத்துக்கு அவர் வந்து வேலை பார்ப்பார். உங்களுக்கு எந்த இடத்துல உங்க உறவு முடிஞ்சு போயிருந்தோ அந்த உறவை எடுத்து கட்ட ஒரு உதவி செய்யும். ஆச்சரியமா செய்யும், ஆச்சரியமா செய்யும். இவங்க மொழியிலே முடிக்க கூடாது. நம்ம ஒருத்தவங்க ரவுண்ட் பண்ணி வச்சிருப்போம் பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தும். ஐயோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் அப்படியே அவர் வேலை பார்ப்பார். அதே லோயா நல்ல கதை, நல்ல கதை, நல்ல கதை. ரொம்ப, அதாவது ஒருத்தவங்களோட பகமையா வாழ்றதை விட அவங்களோட போய் நீங்க ஒப்புரவாய் வாழ்ற சந்தோஷம் இருப்பாங்க, அது வரவே வராது. அதுக்காக அவங்கள்ட்ட நீங்க 10 அடி கூட வாங்கிக்கணும், மேல எச்சு கூட துப்பி வச்சோம். வாங்க, ஒரு நாள் வண்டியில போயிட்டு போயிட்டு நினைச்சு அழுதேன். எச்சு துப்ப உடம்பு நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு எச்சு துப்புறாம நீங்க வந்து எப்படி விட்டீங்க? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அடிச்சா கூட பரவாயில்ல, நீங்க எச்சு துப்புறதா அது எவ்வளவு ஒரு, நீங்க நல்லா யாராவது நமக்கு முன்னாடி யாராவது நம்ம மேல வேணாம் கீழே குச்சி துப்பிட்டா நமக்கு எவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் வரும் பாருங்க. மூஞ்சில எச்ச துப்பிட்டாங்க, ஒண்ணுமே செய்யல. கேட்ட ஒரு ஆண்டவர் பேசி இப்படி அவர் சொன்னாரு, எச்சு துப்புறதுக்கு பின்னாடி என் பிள்ளையோட சந்தோஷம் புரியுதா உங்களுக்கு? எச்சு துப்புற நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுத்தனால இதுக்கு பின்பாக எத்தனையோ வருஷங்கள் கழித்து பிறக்க போற எனக்கு அதுல நன்மை இருக்கு, எத்தனையோ திரளான ஜனங்களுக்கு நன்மை இருக்கு, அதனால நான் பொறுத்துக்கிறேன். எவ்வளவு ஒரு மகத்துவமான அன்பு, நல்ல நல்ல. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து வசனத்துல நீங்க பேச ஆரம்பிங்களோ அன்னைக்குதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே எனக்கு இது இல்லை, அதுல இது பிரச்சனை, இது சரி பண்ணீங்க, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜில கேட்கிற மாதிரி எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அந்த அப்பாவுக்கும் பிள்ளைங்க இருக்கிற உறவு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. நான் சமீபமா நான் வந்து எதுல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல ஒரு படம் பார்த்தேன், ஒரு இது வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் நினைக்கிறேன், அவரும் சின்ன மகன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற அந்த மகன், 2 பேரும் அந்த கொரோனாவனால பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கிட்டத்தட்ட 2 மாசம் நினைக்கிறேன், 2 மாசமும். அந்த கேப்ல அந்த அப்பா காலையில வராது, 6:30 மணிக்கு வீட்டில் வராரு. வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரு. அந்த பிள்ளை ரூம்ல இருந்து ஏஞ்சி வெளியில வருது. வந்தோன்னா அவங்க அப்பா பார்த்தோன்னா இப்படியே நிக்குது, வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமா அந்த பிள்ளை பேசவே இல்லை. அவங்க அப்பாவை பார்க்குது, சிரிக்குது, அவருடைய நெஞ்சில படுத்துக்குது, அவருக்கு இப்படிங்கிறாரு. அதுல வந்து பேச்சே இல்லை, ஆனா அதுல வந்து அதிகமான உணர்வுகள் இருந்தது. அத நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த வீடியோ. அப்ப அந்த மாதிரி அவரோட நம்ம ஒரு இன்டிமேசி எனக்கு எங்க அப்பாவும். அப்படி நீங்க ஆக ஆக ஒரு விஷயம் சொல்றேன், மரணத்தை குறித்த பயமே உங்களுக்கு வராது. மரணத்தை குறித்த பயமே உங்களுக்கு வராது. ஏன்னா மரணங்கிறது எங்க அப்பாவோட இருக்க போற பெரிய பெரிய என்ன ரிப்பன் கட். ஆனா ஏன் அது எப்ப நீங்க ரிப்பன் கட் பண்ணீங்க தெரியுமா? இந்த உறவெல்லாம் பெருசு இல்லை, அவர் உறவுதான் பெருசு நினைக்கும் போது அந்த ரிப்பன் கட் ஆகும்.
இப்ப அவருக்கு பிரச்சனை ஆயிடும். என் புள்ள வந்த பிறகு மேல வந்த பிறகு என் புள்ள வாழ்க்கையான பல கேள்வி நான் பதில் சொல்லணும். ஏன்பா இப்படி நான் ஜெபம் பண்ண, ஏன்பா நீங்க பதில் கொடுக்கல, அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இப்படி அவரோடு இருக்கக்கூடிய உறவு என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்களேன், ரோமர் 8:30 வாசிக்கலாம். 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை பாருங்களேன், உங்களை முன் குறித்திருக்கிறாரு, அவர் அழைத்திருக்கிறாரு. எதற்காக முன் குறித்தாரா? 29வது வசனத்துல சொல்லுது பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எதுக்கு உங்களை முன் குறித்தாரு? எதற்கு உங்களை அழைச்சாரு? முக்கிய நோக்கம் என்ன? ஜீசஸை போல நீங்களும் நானும் இருப்பது. ஹலோ, அவர் சாயலை போல. அவர் எப்படி இருந்தாருன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அவர் ரோட்ல நடந்து போனார் பாருங்க. அவர் நடந்து போயிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு விடோ தன் மகன் இறந்துட்டாங்க. அவங்க அந்த பாடையில வச்சு தூக்கிட்டு வராங்க. இல்ல அவரு உடனே அந்த பாடைய தொட்டு என்ன சொன்னாரு? பேசவே மாட்டேங்குது. வாலிபனே, சின்ன வார்த்தை பாருங்க. வாலிபனே எழுந்து ஈஸியா அந்த வாலிபனை எழுந்து கொடுத்தாரு. விரைவிலேயே குருட வரா, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வையடைவாயா? விரைவிலேயே குஷ்டரோகி, அவரு அழுகி போயிடுச்சு, நாரும் கிட்ட போக முடியாது. அவன் ஒரு ஹெல்ப் கேட்கிறான் ஜீசஸ். அப்படியே குழந்தை மாமிசத்தை போல மாட்டி போடுவாரு. அது மாதிரி என்னையும் உங்களையும் மாத்துவாரு. சந்தோஷமே படம் பாடிக்கிறாங்க. என்னையும் உங்களையும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? அதற்காக தான் முன் குறித்தாரா? அதற்காக தான் அழைத்திருக்கிறார். நம்ம கொரோனாவுக்கு பட்ட பாடு நமக்கு தான் தெரியுங்களா? அதுக்கு பயந்து போய் படா போய் கைக்க கறி சில பேர்லாம் அந்த இதோடயே அலையிறாங்க, அந்த ஜெல்லோடய பேசுறாங்க. கை தொட்டு ஒரு ஆர்டிகல் சொல்லிச்சு, இப்ப கொரோனாவை விட இந்த கை கழுவுற வியாதி ரொம்ப பெருசா வந்து ரியலா அந்த ஆர்டிகல் நான் பார்த்தேன். இந்த கை கழுவுற வியாதியில இருந்து ஜனங்களை காப்பாத்துறது இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொரோனா கூட மாறி போயிடும் அப்படி. ஏன்னா கை கழுவிட்டே இருந்தாலே அது ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடும். நான் தப்பா சொல்லல, கேஷனா இருக்கலாம் தப்பா சொல்றேன். பயப்படாது. ஹெல்மெட் போடுறதுனால நம்ம காப்பாற்றப்படுறது உங்க தலை கர்த்தரால் காப்பாற்றணும். ஏமா சட்டம் ஹெல்மெட் போடுறாங்களே, போட சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா நிறுத்திடுவான், 100 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க, லேட் ஆகும் போற. அப்படி நினைச்சு ஹெல்மெட்டை மாட்டேங்க. ஹெல்மெட்டை மாட்டும் போது இந்த ஹெல்மெட் தானே என்னை காப்பாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன். போடக்காக போட்டுருங்க. என்னை காப்பாற்றுகிறது கர்த்தர், எங்களை காக்கிறது, கர்த்தர் என்னை காக்கிறது. அதான் வார்த்தை. ஹெல்மெட் என்னை காக்காது அப்படின்ட்டு ஹெல்மெட்டை போடு. கர்த்தர் என்னை காப்பாது. நீங்க வசனத்தை சார்ந்து உங்க வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எதுவுமே பெருசா இருக்கு. நேற்று முந்தா நாளா வந்து ஈபி வந்து குடிச்சாங்க. ஈபி வீட்டுல குடிச்சாங்க. குடிச்சிட்டு பாப்பா கேட்ட எவ்வளவு டேடினா 2500 600 ரூபாய்க்கு சண்டை போடுறீங்க, 2000 அமைதியா ஆயிட்டீங்க. நான் வளர்ந்துட்டேன்ல, கர்த்தர் பார்த்து கொள்வாரு. ஆமா, 600-700 ரூபாய் நானே ஏன் டியூப்லைட் எல்லாம் இருக்குது, ஏன் ஃபேன்லாம் வேஸ்ட், இவ்வளவு தகராறு பண்ணிட்டு இருப்போம் பாருங்க. இன்னைக்கு வந்து ஏசி இருக்கிறதுனால வந்து பகல ஒரு தடவை போட்டுக்கிறாங்க, சாயந்தரத்துல ஒரு போட்ட, நைட்ல ஒரு தடவை போட்டா 2000 ரூபாய் வந்துருச்சு பாருங்க. கொடுக்க இதுதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. இது வளர 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 நம்முடைய சிந்தை மாற 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 பெரிய காரியங்களை கத்த வாழ்க்கை. நம்ம எதெல்லாம் பெருசு பெருசு நினைக்கிறோமோ அதெல்லாம் சாதாரணமாகிடும். ஏமா கர்த்தர் ரொம்ப நல்லது பாருங்களேன். அப்ப எதற்காக முன் குறித்திருக்கிறாரு பாருங்க, சொல்லுங்க. நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்ப யாரு என்ன வந்து ஜீசஸ் மாதிரி இருக்கணும்னு கர்த்தர் முன் குறிச்சாரா, என்ன அழைச்சிருக்கிறார். கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கையை தூக்கி சொல்ல முடியும். உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. கர்த்தர் என்னை இயேசுவை போல வாழ்வதற்காக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஆமா, இதை மறந்துடாது. எங்க போனாலும் இப்ப நீங்க ஜீசஸா ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை
நீங்க என்ன அதை பத்தி பேசுறீங்க, அதுக்காக என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பாருங்களேன், அதுல இருக்குது அழைத்தவர்கள் என்ன ஆக்கியிருக்கிறாராம், நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாராம். அது பாருங்க 29 இருக்காது பாருங்க. தேவன் எவர்களை முன் குறிந்தாரோ அவர்களை தமது சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறாரா. 30 எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாராம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he choose them to become like his son. அவர் குமாரனை போல, அவர் மகனை போல இருக்க அழைத்திருக்கிறாரு. அடுத்தது அழைத்தவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறாராம். நீதிமான்கள் அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா மற்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றது சிம்பிளா சொல்லுது. ஆனா நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொன்னா, he gave them right standing with himself. Hallelujah. Right standing. Right standing அப்படின்னா வலது புறம் நிற்பதுக்காக. நீங்க அக்கா ஆராதிக்கும் போது சொன்னாங்க பாருங்க, வலது புறம் என்னென்ன செய்யும் ஞாபகம் இருக்கான்னு தெரியும். எனக்குலாம் அழுவு வந்துச்சு. ஏன்னா நான் அப்பதான் அதை தியானிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அங்க பேசுனது இங்கேயும் வந்து பேசுறாரு. எனக்கு கண்டினியூ பார்ட் 2 மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் அப்படியே என்கிட்ட என்னென்ன பேசணும், அந்த வலது கிடத்தை குறித்து என்ன பேசினாரோ அப்ப என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு வலது கிடத்துல நான் நினைச்சுக்கிறேன். பாருங்களேன், இப்ப சில சமயம் பாருங்க, அப்பா அட்டிக்கு ஒரு கோபத்துல பிள்ளைய அம்மா என்ன செய்வாங்க தெரியல, அணைச்சிக்கிட்டு அந்த அடியில அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க வாங்குவாங்க. பாத்துருக்கோமா, கர்த்தர் சொல்றாரு, அவன் வலது கிடத்துல உங்க நான் நினைச்சுக்கிறேன், நீங்க வலது கிடத்துல நிக்கிற எல்லாத்தையும் நான் தான் என்ன சிரிக்கவே. He gave them right standing with himself. நான் மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் பார்த்தேன், அதெல்லாம் இல்ல, வெறும் ரைட் மட்டும் ரைட் 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 வலதான் இருக்கு. அந்த ரைட் ஸ்டாண்டிங் இருந்தது அதான். இல்லை நம்ம சில சமயம் சொல்லுவோம் பாருங்களேன், பிள்ளைங்கிட்ட சில சமயம் கவலைப்படாத விடு அப்படின்னு. சில சமயம் சில இடத்துல அவங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் போகும்போது ஒரு எக்ஸாம்லயோ ஃபெயிலியர் ஆகிடுவாங்க பாருங்க, அப்பா இருக்கண்டா விடுறா. அப்பா என்ன சொல்றாரு, தோல்வி ஒண்ணு ஏற்பட்டுச்சுல பரவாயில்ல, அதை நான் சரி பண்றேன், அதை நான் சரி பண்றேன். அதுதான் அது அர்த்தம். அடுத்தது நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். He promised them his glory. இந்த மகிமை அப்படிங்கிறது நான் ஃபைனான்சியல் செமினார்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் செமினார் ஒரு 7 நாள் அட்டன் பண்ணேன். பாம்பேல இருந்து பாஸ் பண்ணேன். அவரு செம்ம எக்ஸலண்டா பேசினார். பணம் ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பேசும்போது அவர் சொல்றாரு, அவர் சொன்ன ஒரு சத்தியம், பரலோகத்துல இருக்கக்கூடிய மகிமையை இன்னைக்கு அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த மகிமையை நம்மளால கேஷா மாற்ற முடியல. இன்னைக்கு மகிமை தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மகிமையை என்னைக்கு நம்ம கேஷா மாத்த கத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அசாதாரண பைனான்சியல் ஸ்டேட்டஸ் போயிருவோம். ஆமென். ஓகே, 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இவைகளை குறித்து எப்படின்னா மேல நீங்க மேல போய் படிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் பேச. அவர் சொல்றாரு, இவைகளை குறித்து எல்லாம் என்ன சொல்லுவோம்? அவர் சொல்றாரு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பது. ஆங்கிலத்துல God is for us, who can be against us. இப்படிதான் எல்லா வெர்ஷன்லயும் இருக்கும். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னா, if God is for us, who can ever be against us. கையை தட்டுங்க. ஆமென். எப்பொழுதுமே எந்த நாளிலுமே தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா எதுவுமே யாருமே செய்ய முடியாது. அந்த வார்த்தையை பார்த்தவங்க புதிக்கும் போல இருந்துச்சு. அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஏதோ சந்தர்ப்பத்துல கிடையாது, எப்பொழுதுமே தேவன் நம்முடைய பட்சத்தில், நம்ம அவர் பட்சத்தில் இருக்கிறது பெருசு இல்ல, அவர் நம்ம தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கும். ஆமென். God bless you. பாருங்க, எத்தனை தடவை ஆவின் வருது, என்னது இது ஒவ்வொரு போயிட்ட திருப்பியே தான் இது படிச்சேன். இந்த ரோமன்ஸ் 8 இந்த 2 நாளா இதே தான் படிக்க சொன்னார். ஒரு 3 தடவை படிச்சுட்டேன். அப்போ நினைக்கிறேன், இத வந்து ரொம்ப 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 என்ன இருக்குன்னா பெரிய விஷயம். ஒரு தம்பி வந்து பைபிளே படிக்க முடியாத ஒரு கண்ட்ரி போனார். அப்போ பைபிள் எடுத்து போக முடியாது. அப்ப எனக்குள்ள ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, ரோமன்ஸ் 8 ஜெராக்ஸ் பண்ணி நீங்க எடுத்து போக தம்பி, அதை மட்டும் படிங்க. அதை படிச்சுட்டு அந்த பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டார். ஒரு 4-5 ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டார். அந்த ஒரு சாப்டர் அவருடைய வாழ்க்கையை மாத்துறது இல்லாம அவரு சேர்ந்தவர்களையும் மாத்திருக்காங்க. அவ்வளவு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் இந்த நாட்கள்ல இருந்து கொரிந்தியர் படிச்சுட்டு ரோமன்ஸ் படிச்சேன். ரோமன்ஸ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா
இந்த வாரத்துல இந்த ரோமர் 8 படிக்கிறேன், திருப்பி படிச்சேன், திருப்பி படிக்கிறேன் 9 தாண்டிட்டேன். இல்ல இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி நான் இதை படிக்கணும். அப்ப அந்த பேப்பர்ல இப்படி படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேலுடைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, ஒரு புக் எடுத்து அவங்க குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க பாருங்க, நம்ம என்னென்னமோ பண்றோம் பாருங்க குடும்பத்துல. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சொல்லுவாரா, நீ ஒரு புக்கு, எந்த புக்கு, பைபிளுக்குள்ளவே 66 புக்ஸ் இருக்குல்ல, இந்த 66 புக்ஸ்ல நீ இந்த நிருபத்துல ஒரு 3ல ஆவியானவர் ஆவின்னு எங்க வருதோ நீ எத்தனை தடவை வருதுன்னு நீ கண்டுபிடிக்க. நீ காஸ்பல்ல படி, நீ மத்தேயு, நீ மார்க், நீ லூக்கா, நீ யோவான் அப்படின்ட்டு எல்லாருமே எந்த டைம்ல தெரியுங்களா, கிறிஸ்துமஸ் டைம்ல. எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு நம்ம ட்ரெஸ் வாங்கணுமா, ஸ்வீட் வாங்கணுமா, எல்லாருக்கும் கொடுத்தோமா, ரைட், இதெல்லாம் உண்டுதான். இந்த ட்ரெடிஷன்லாம் கொஞ்சம் மாத்துங்க. எல்லாம் எங்கேயாவது ஒரு குடும்பமா ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் எடுத்து ஆவி ஆவி ஆவின்னு எத்தனை தடவை வருது ஒரு புக்கில். இப்ப தம்பி சொல்றாரு, கிரைஸ்ட் லைக் நேச்சர், இதை நீ கோடி தடவை பிரசங்கம் பண்ணாலும் அவர் எவ்வளவு ஆத்மார்த்தமா, ஏன்னா நான் அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் கிரைஸ்ட் லைக் நேச்சர்லாம் ஓவர் நைட்ல வராதுங்க, ஓவர் நைட்ல வரவே வராது. அல்லேலூயா. ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. அப்படின்னு மட்டும் சொல்லல, அவர் வலது கண்ணத்துல அடிச்சான்றாரு. நான் அடிக்கடி சொல்றேன், வலது கண்ணத்துல ஒருத்தவங்க அடிக்கவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தவங்க வலது கண்ணத்துல அடிக்கவே முடியாது. என்ன நம்புறீங்களா? நான் இங்க செஞ்சே காமிச்சிருக்கேன். இவங்களை நான் வலது கண்ணத்துல அடிக்கிறேன்னா இது வலது கண்ணமே கிடையாது, தாங்கிக்க. வலது கண்ணம் கிடையாது. என்ன கண்ணம் இது? என்ன கண்ணம்? இடது கண்ணம் தான். வலது கண்ணத்துல ஒருத்தன் அடிக்க முடியாது. அவன் போய் சொல்வாரா? ஆனா இப்போ இமேஜின் இவ்வளவு வலது கண்ணத்தை அடிக்கலாம், பின்னாடி வலது கண்ணத்தை அடிக்கலாம். இப்ப பின்னாடி இடது கண்ணத்தை அடிக்க முடியாது. உனக்கு வாட்டமா இருக்கிறது தெரியுமா? வாட்டமா வலது கண்ணம் தான். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி இருந்து உனக்கு அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளவு பேர் உனக்கு என்ன பண்ணாலும் வலது கண்ணத்துல அடிச்சா ஆமென், அவனு திரும்பி என்ன கஷ்டப்படாம இடது கண்ணத்துலயும் அடிந்தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இடது கணத்துல மட்டும் ஒருத்தன் அடிச்சானா அவன் உடவே மாட்டான். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரிய தேவன். அவர் உங்களை நீங்க நினைச்சிட்டு, அதாவது சிலதெல்லாம் ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கல, சிலதெல்லாம். அதனால நம்ம என்ன செஞ்சிடுறோம், எனக்கே சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சொல்லுவா, இன் மை டைம் பலாப்பழம் எல்லாம் தானேமா கிடைக்குது சொல்லுங்க. அது மேல எப்படி இருக்கு, ஈஸியா எடுத்து கடிச்சு திருடுவீங்களா பலாப்பழத்தை? சும்மா டக்குன்னு ஒரு வாழைப்பழம் மாதிரி சாப்பிட முடியுமா? அது மாதிரி வர பிளெஸிங்ஸ் உங்களுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடனே வராது, உடனே போய் டைம் எடுக்கும். பலாப்பழத்தை டக்குன்னு பறிக்க முடியாது. பச்சை மிளகாயும் ஒரு காய்கறி, பழங்கள், தக்காளி எல்லாம் ஒரு பழம் தான், டக்குன்னு பறிக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. அது மாதிரி God in His season you will reap it. ஆமென். அல்லேலூயா. எத்தனை தடவை அட்டெம்ப்ட் பண்றேன் எனக்கு கிடைக்கலன்னு டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. ஆமென். In His time. இதான் நீ ப்ரொஃபஸி. ஆமென். கிரைஸ்ட் லைக் நேச்சர். அது பாருங்க, இந்த ரோமர் 8 படிச்சு நான் அந்த இடத்துல இது பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. உங்களுக்கு வருதானே எனக்கு தெரியல, வர மாட்டேங்குது. ஆனா வர்றதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. சும்மா ஒரு முக்கால போட்டுக்கிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போறதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி 1000 பேருக்கு ஒரு மியூசிக் அடிச்சுன்னு ஒரு சந்தோஷம். கிரைஸ்ட உனக்குள்ள பார்க்கணும். உங்களை பார்க்கும் போது ரொம்ப தேவ மனுஷன்ல நெப்போலியன் பிரதர் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை குறித்து பேசும்போது அவங்க பயப்படும். உங்களை குறித்து அப்படி சொல்லாதீங்க, அப்படி பின்னாடி ஒருத்தர் சொல்லணும், சேச்சி அந்த சிஸ்டர் அப்படி பேசாதீங்க சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? இவங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுறாங்கன்னு என்ன காரணம் சொல்லுங்க? கிறிஸ்தவ பார்க்கல. அதுக்குதான் சர்ச்சை. இன்னைக்கு 6 மாசம் சர்ச்சை இல்லைன்னா எப்படி கருத்தை தாங்கிட்டு இருப்பாரு? எத்தனை வருஷமா சர்ச் நடக்குது, எத்தனை வருஷமா ஆராதனை நடக்குது, என்ன பிரயோஜனம்? அந்த ரோமன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அந்த ஒரே சாப்டர்ல தம்பி, நான் கிரைஸ்ட் லைக் நேச்சர்ல நான் வரணும் என்பது ஆண்டவர் அந்த எசேக்கியேல் சொன்ன மாதிரி நான் இப்ப என்ன பண்றேன், அவ குடும்பத்துல பண்ண மாதிரி ஒரு சாப்டர்ல எத்தனை தடவை ஆவின்னு வருதுன்னு கண்டுபிடிச்சு. அது அந்த ரோமர் 8 படிக்க சொல்றாரு. இது சாட்சியா சொல்றேன். எப்படி நீங்க வலதுகரம் சொல்றீங்களோ அதே மாதிரி ரோமர் 8 எனக்கு அது ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன சொல்றாரு? 26 தான் ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னாரு பாருங்க. அப்புறம் 28
26 என்னன்னா எனக்கு முடியல அப்படின்னு, எனக்கு கிரைஸ்ட் லைக் நேச்சர் வரல, எனக்கு முடியல அப்படின்னு. ஆனா நீ விரும்புங்க. ஆமென். இதெல்லாம் முடியாது, இது எனக்கு கிடையாது தட்டு விட்டு போறது இல்ல. நீ விரும்பு, நான் வேண்டிக்கிறேங்க. அந்த 26 தான் அதுல ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டாரு. அது எனக்கு ப்ராஃபஸி. 26 என்ன இருக்கு தெரியுமா? நீ அப்படி கிரைஸ்ட் லைக் நேச்சர்ல வர்றதுக்கு நான் உனக்கு வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். அவங்க இருக்கிற எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். நம்மளால கிரைஸ்ட் லைக் நேச்சர்லாம் ஓவர் நைட்ல வராது. நம்ம சொல்றாங்க பார்த்தீங்களா, ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. எந்த ஜீனும் கிடையாது. நம்ம வந்து கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டிருக்கோம். We are born again Christians. We are born again. So நம்முடைய DNA ஜீன்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. ஆமென். மாறிடுச்சுன்னா இந்த கேரக்டரும் மாறிடும். அப்ப உங்களுக்கு எதுல கவனம் இருக்கணும்? நான் கிரைஸ்ட் லைக் நேச்சருக்காக தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இது உடனே வராது. ஆனா உங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நீங்க கிரைஸ்ட் லைக் நேச்சர்ல இன்னும் மாறலன்னா கூட நீங்க விரும்ப ஆரம்பிச்சுட்டு நீங்க அதுக்கு ஸ்டெப் அப்படி எடுத்து வைக்கதான் பண்ணிருப்பீங்க. இன்னும் ஒண்ணுமே நடந்திருக்காது. அவர் பரலோகத்தை இறக்கிடுவாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இதுக்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். சும்மா ஒரு சர்ச்சுக்கு போறோம், சும்மா ஒரு சண்டே போறோம், ஐயோ 10 பேர் தான் இருக்கும், ஐயோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில, ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில இருக்கிற தப்பு கிடையாது, 10 பேர் மத்தியில இருக்கிறது தப்பு கிடையாது. நீங்க கர்த்தர் மத்தியில இருக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கிளாஸ் இருப்பாரு. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள வாழணும். ஆமென். கிறிஸ்துவ நான் பிரதிபலிக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் திருப்பி சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். கர்த்தர் கிளாஸ் இருப்பார். ஆமென். இயேசுவே, இந்த வேளையில விரும்பலை கேட்கிறவர்களா இராமல் அதன்படி நடக்க எங்களுக்கு வரும். நீர் சொல்லியிருக்கிறீர், கேட்கிறவர்களா இராமல் அதன்படி நடங்க என்று சொல்லியிருக்கிறீர். அதன்படி நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த நடப்பதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு தரும். ஆவியானவர் தான் இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே பேசியிருக்கிறீர். அதன்படி நடக்கும் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். உடைய திருக்கரத்திலே முழுவதுமாக நாங்கள் நீர் பெருகும்படி நாங்கள் சிறுகும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Hallelujah. Hallelujah. God bless you.